கவிதை இயக்குனர் ஃபாசில் மலையாளத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இயக்கிய ஒரு படத்தின் பெயர் என்னென்னும் கண்ணே டண்டே, அதாவது என்றென்றும் என் கண்ணனுக்காக என்று பொருள். அற்புதமான படம். அதாவது +2 முடிச்சிருக்கிற ஒரு பையனும் பொண்ணும், அதே வயசுள்ள ஒரு பையனையும் பொண்ணையும் பிடிச்சி போட்டிருப்பார் அந்த கேரக்டருக்கு. அவங்களுடைய தாத்தா வீட்டில் சந்திப்பாங்க. இவன் தாய் வழி சொந்தம், அவன் தந்தை வழி சொந்தம். அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேலே பார்த்த உடனே லவ் வந்துடும். அவ்வளோ கூச்ச சுபாவம். எப்படியாவது அவளை லவ் சொல்ல வைக்கணும்னா இவன் போராடி பார்ப்பா, முடியாது. அது ஒரு விபரீதமான ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். அவள் ஊரை விட்டே புறப்பட வேண்டிய சூழ்நிலை. அவளை எப்படியாவது ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துடணும்னு விரட்டி அடிச்சுட்டு போவான். ரயில் புறப்பட்டு போயிடும். ரயில் மேலே முட்டி மோதி கீழே விழுந்துருவான். காலெல்லாம் அடிபட்டுரும். அப்படியே அந்த வேதனையோட ஒரு திண்ணையில் உட்காந்துட்டு கிளம்பி போயிடுவான். அவன் போன பிறகு அந்த திண்ணையில் காப்பிட்டாங்கன்னா ஒரு கர்ச்சீப் இருக்கும். அதில் என்னென்னும் கண்ணே டண்டே, என்றும் என் கண்ணனுக்காக என்று எம்ப்ராய்டரி பண்ணி கர்ச்சீப்பை போட்டுட்டு போயிட்டுருப்பான். அற்புதமான ஒரு முடிவு. இந்த படம் தான் பின்னாளில் வருஷம் 16 என்ற பெயரில் தமிழில் வந்தது.